யாருக்கும் தெரியாமல் நீங்க செய்தது அல்லாஹ் மறக்க மாட்டான். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களில் எவருக்கேனும் மறைவான நற்செயல் ஒன்றைச் செய்ய இயலுமாக இருந்தால் செய்யுங்கள். மறைவான நற்செயல் என்றால் படைப்புகளில் எவருக்கும் தெரியாத ஒரு நல்ல காரியம். யாருக்கும் தெரியாமல் ஓர் ஏழைக்கு நீங்கள் உதவும் தர்மமாக இருக்கலாம். குடும்பத்தார் தூங்கிக் கொண்டிருக்கும்போது யாருக்கும் தெரியாமல் நள்ளிரவில் நீங்கள் தொழும் 2 ரகத் தொழுகையாக இருக்கலாம். வாகனம் ஓட்டும்போதோ நடைப்பயிற்சியின் போதோ யாருக்கும் தெரியாமல் வழமையாக நீங்கள் ஓதும் குரானாக இருக்கலாம். தஸ்பீஹாக இருக்கலாம். புரிந்து கொண்ட இறைவசனத்திற்காகவோ நரகத்தை நினைத்தோ கலங்கிய போது யாருக்கும் தெரியாமல் நீங்கள் துடைத்த கண்ணீராக இருக்கலாம். யாருக்கும் தெரியாமல் அவர்கள் செய்த நற்செயல்கள் உலகின் பார்வைக்காக அல்ல, அல்லாஹ்வின் திருப்திக்காக மட்டுமே. ஒரு மனிதன் தனியாக இருக்கும் நேரத்தில் செய்த நற்செயல்தான் அவனுடைய உண்மையான ஈமான் என்ன என்பதை காட்டுகிறது. மக்கள் பாராட்டும் போது நல்லது செய்வது எளிது. ஆனால் யாரும் பார்க்காத நேரத்தில் நல்லது செய்வது, அதுதான் சிரமம். அதுதான் சிறப்பு. மறைவான நற்செயல் இதயம் சுத்தமாக இருக்க உதவுகிறது. புகழ் விருப்பத்திலிருந்து பாதுகாக்கிறது. அல்லாஹ்வுடன் ஒரு இரகசியமான உறவை உருவாக்குகிறது. நாம் இன்றி எதையாவது ஆரம்பிக்கலாம். யாருக்கும் தெரியாமல் ஒரு சதகா, யாருக்கும் தெரியாமல் ஒரு துஆ, யாருக்கும் தெரியாமல் ஒரு நல்ல செயல். ஏனெனில் அதை மனிதர்கள் அறியவில்லை என்றாலும் அதை அறிந்திருப்பவன் அல்லாஹ். அந்த ஒரு மறைவான நற்செயல் நாளை நியாயத்தினத்தில் நமக்கு ஒளியாக இருக்கலாம். சில நற்செயல்கள் சத்தமில்லாமல் நடக்கின்றன. ஆனால் அதன் பலன் வாழ்க்கையே மாற்றிவிடும். யாரும் பார்க்காத அந்த நிமிடம் நீங்கள் செய்த அந்த சிறிய நன்மை அல்லாஹ்வின் முன் மிகப் பெரியதாக மாறும். நீங்கள் அமைதியாக துடைத்த அந்த கண்ணீர், நீங்கள் யாருக்கும் சொல்லாமல் செய்த உதவி, நீங்கள் தனியாக நின்று கேட்ட அந்த துஆ, அவை ஒன்றும் வீணாகாது. ஒரு நாள் நீங்கள் மிகவும் தேவைப்படும் நேரத்தில் அந்த மறைவான நற்செயல்கள் உங்களுக்காக பேசும். யா அல்லாஹ், இந்த அடியான் யாரும் பார்க்காத போது கூட உன்னை மறக்கவில்லை என்று. அந்த நாள் அந்த நற்செயல்கள்தான் உங்களின் நிழலாகவும் பாதுகாப்பாகவும் ஒளியாகவும் இருக்கும். அதனால் இன்று ஆரம்பியுங்கள். யாருக்கும் தெரியாமல் ஒரு நல்ல செயல். ஏனெனில் மனிதர்கள் மறந்தாலும் அல்லாஹ் ஒருபோதும் மறப்பதில்லை. முன்னோர்கள் இப்படித்தான் அல்லாஹ்வுக்காகச் செய்யும் நற்செயலை யாருக்கும் காட்ட மாட்டார்கள். செல்ஃபி எடுக்க மாட்டார்கள். முகநூலில் பதிய மாட்டார்கள். வலைத்தளத்தில் தம்பட்டம் அடிக்க மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் அதை அல்லாஹ்வுக்காகச் செய்திருப்பார்கள். அதிகமாக நற்செயல்கள் செய்ய அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் அளிக்கட்டும். இன்ஷா அல்லாஹ். நமக்கு அல்லாஹ் போதுமானவன். அடுத்த ஒரு அழகான வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.